எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நம்ம தோட்டத்து வீடியோவை பார்த்து நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணுறதோட கமெண்ட்டில் சொல்லலை, ஆனால் எனக்கு நிறைய மெசேஜ் பண்ணாங்க ரொம்ப நல்லா இருந்ததுன்னுட்டு. ரொம்ப நாள் கழித்து போட்டு அந்த அளவுக்கு பார்த்ததுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம். இப்போ இங்கே கொஞ்சம் மட்டன் குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணிட்டு வந்தோம். 3 வேளையும். அதனால் இப்போ நல்லா காத்தோட்டமாக சமைக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அடுப்பு கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். இந்த அடுப்பு இன்னும் ரெடியாக இல்லை, இன்னும் பூசு வேலை பெயிண்டிங் எல்லாம் இருக்குது. அதுக்காக நேற்று 2 அடுப்பு இது மாதிரி வாங்கிட்டு வந்தாங்க. அதில் ஒரு அடுப்பு வச்சுட்டு ஒரு அடுப்பு வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு அடுப்பு தான் இன்றைக்கி வச்சு மட்டன் குழம்பு பண்ணலான்னு வச்சுருக்கோம். இது இன்னும் ரெடியாக ஒரு வாரம் ஆகும். இங்கே வந்தோம்னா எல்லாம் சேர்ந்து அப்படியே வெளியே சமைச்சு வெளியே சாப்பிட்லாம், அதுக்காக தான் இதை ரெடி பண்ணது. ஏன்னா உள்ளவே இருக்கிறதா இருக்குது 3 வேளையும் கிச்சன்லேயே. அதனால் இப்படி சமைக்கலான்றதுக்காக அடுப்பு வச்சுருக்கோம். அது இன்னைக்கு கொஞ்சம் மட்டன் குழம்பு பண்ணலான்னு சொல்லிட்டு அதை வச்சு பண்ணுறோம். இந்த சட்டி பொங்கலுக்கு வைக்கும்போது காய்கறியெல்லாம் போட்டு வைப்போம். அந்த மாதிரி சட்டி, அந்த சட்டி. இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு, கடுகும் போட்டுட்டேன். எப்போவுமே நாங்கள் இப்படி தான் மட்டன் குழம்பு வைப்போம். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ரொம்ப இந்த தேங்காய் மசாலா அதெல்லாம் இல்லாமல் வெறுமனே நம்ம வீட்டு குழம்பு மிளகாத்தூள் மட்டும் இஞ்சி பூண்டு போட்டு மட்டன் குழம்பு வைப்போம். அதுதான் இன்றைக்கி பண்ண போகிறோம். இந்த அடுப்பில் நல்லா காற்று வருதுன்னா இந்த கட்டில் எப்படி வச்சு. எனக்கு இந்த அடுப்பில் அந்த அளவு பண்ண தெரியாது. சாந்தி தான் ஹெல்ப் பண்ணுது. சாந்தி சும்மா பொருள் போட மட்டும்தான். நான் அடுப்பு மூட்டுறதெல்லாம் நம்ம சாந்தி அம்மா தான். இப்போ கடுகு பொரிஞ்சோன்னே வெங்காயம் கட்டி காயதான் கொஞ்சம் டைம் எடுக்கும். காஞ்சிச்சுன்னா கடன் ஆகிடும். அவ்வளோதான். 1 கிலோ மட்டனுக்கு வெங்காயம் போட்டு, சின்ன வெங்காயம் தான் போடலாம். சின்ன வெங்காயம் தான் இன்னும் நல்லாயிருக்கும். எப்போவுமே வெங்காயம் வதங்கும் போது நான் கொத்தமல்லி போடுவேன், நல்லாயிருக்கும். வெங்காயத்தோட கொத்தமல்லி போட்டு வதக்கணும்னா சூப்பராக. கொஞ்சம் கருவேப்பிலை. சமைக்கிறோம்ல, உட்காந்து சமைக்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உட்காந்து செய்ய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம், நாங்கள் மரவள்ளி கிழங்கு அலசிட்டேன், சுட்டு சாப்பிட போகிறேன். அப்படியா? போடு, நீயே, நமக்கு தெரியாதுல்ல. இந்த மரவள்ளி கிழங்கு நம்ம அவிப்போம்ல, இவங்க சுட்டும் சாப்பிடுவாங்களாமா. விறகு மேலே வச்சு அப்படியே திருப்பி விட்டுட்டு அந்த தோலை உரிச்சிட்டு சாறின பிறகு சாப்பிட்டு நல்லா. மரவள்ளி கிழங்கு உடம்புக்கு சாப்பிட்டா நல்லது. சுகர், பிபி, எல்லா கொலஸ்ட்ரால் எல்லாத்துக்குமே நல்லது. ஆனால் ஒரு சிலர் வாழ்வுன்னுவாங்க, ஆனால் இதுதான் உடம்புக்கு நல்லது. மாவு சத்து இதுதான் உடம்புக்கு நல்லது. ஆமாம், இதெல்லாம் எங்கே இந்த காலத்தில் சாப்பிடுமா? இப்போ தான் புது கல்லுப்பு தான் போடுவேன் நான். நல்லா 1 கிலோ மட்டனு நல்லா இருக்குது பாரு. அந்த அளவுக்கு காரம் லிமிட்டாக தான் இருக்கும். ரொம்ப காரம் கொதிக்குது. ஆனால் நல்லா குழம்பு கொதிக்குது. நல்லா வேகணும் மட்டன். அதனால் நம்ம ரெஸ்ட் எடுக்கணும். மட்டன் குழம்பு செஞ்சு டயர்டாயிட்டோமா, அதனால் நாங்கள் இப்போ இன்னும் கொஞ்ச நேரம் சாப்பிட்டே பார்த்துருது. இறக்கிட்ட பேருக்கு கூட நல்லா கொதிக்குது சட்டியில். இதுவா
இது முட்டை தொக்கு. காற்று தான் பயங்கரமாடி. இது வந்து திருமணம் வந்து நாங்கள் பொங்கலுக்கு செய்வோம். பொங்கல் வச்சுட்டு அடுக்கிறதுக்கு. இது வந்து இந்த வாட்டி சுரேஷே பண்ணி கொடுத்தாரு, சாந்தி வீட்டுக்கு. சூப்பராக நல்லா இருக்கு. கேரளா மட்டை அரிசி சாதம். நாங்கள் இன்னைக்கு மதிய சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா, சாப்பிட உட்காந்துட்டாங்க. அவர் போயிட்டார். அவர் இருந்தால் நீங்கள் அச்சப்படுவீங்கன்னு போயிட்டார். எப்படி இருக்குது சாந்தி சொல்லு? சூப்பராக இருக்கு. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்கு சொல்லணும், ஏன் நல்லா நல்லா இல்லைன்னு சொல்லிடணும். ஐயோ அம்மா நல்லா இருக்குங்க. இந்த சட்டியில் குழம்பு வச்சு சாப்பிட்றது உண்மையாக செம்மையாக இருக்கு. அதனால நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். கிளியராக இருக்குப்பா. கரெக்டாக இருக்குமா எல்லாமே? நல்லா இருக்கு. நாங்கள் சின்ன வயசில் பெரியபாளையம் போவோம். அப்போ அந்த அடுப்பில் ஒன்றுமே இருக்காது, சும்மா தாளிப்பாங்க அம்மா. சூப்பராக இருக்கும். அது மாதிரி இருக்குது, நல்லா வாசனையாக குழம்பு. மீன் குழம்புலாம் வச்சு வெளியே சாப்பிட்டோம். உள்ளே சாப்பிட்டா இருக்கணும், துடைக்கணும். இனிமேல் வந்து சாப்பாடு செய்கிறதும் வெளியே, சாப்பிட்றதும் வெளியே. இனிமேல் அப்படி தாங்க. இயற்கை காற்றில் நாங்கள் சமைச்சோம், சாப்பிட்டோம். நீங்களும் சாப்பிடுங்க. ஏன்னா போகும்போது டூர் மாதிரி போங்க. இது மாதிரி என்றைக்கேனா போய் எங்கன்னா வெளியே போய் செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இனிமேல் நம்ம அடிக்கடி இங்கே வந்தோம்னா சமையல் வீடியோவையும் பார்ப்போம். ஏதோ நம்ம புதுசாலாம் நம்ம எதுவும் செய்ய போகிறது இல்லை. நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோமோ அதை பண்ணும்போது உங்களுக்கும் வீடியோ எடுத்து நாங்களும் போடுறோம். எதுவும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட்றோம், நீங்களும் சாப்பிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.